ஓகே. தமிழ் சினிமாவின் 47 வருஷம் கனவு சார். ரஜினி அவர்களும், கமல் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ, இப்ப அதோட குறைகள் வந்து தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். நெல்சன் பண்ணிட்டு இருக்காரு. நெல்சனுக்கு இது எப்பேற்பட்ட வாய்ப்பா உங்க பார்வைக்கு தெரியுது? பெரிய வாய்ப்புங்க. நீங்கள் அந்த படத்தினுடைய இந்த கிளிம்ஸு கீழே போய் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நெல்சனுக்கு எவ்வளோ பேர் மிரட்டல் விடுறாங்க, எவ்வளோ பேர் எச்சரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவரை வந்து கவனமாக பண்ணுப்பான்னு சொல்கிறாங்கன்னு இந்த கமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நெல்சன் தலையில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அவர் அந்த பொறுப்புணர்ந்து செயல்படுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ரஜினி வந்து எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்டார். ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படத்தில் முழு பொறுப்பும் கதை கேட்குற பொறுப்பு ரஜினிகிட்ட தான் கொடுத்துட்டாரு கமல். நீங்கள் ஓகே பண்ணால் சரி, நான் வந்து இதில் ஒன்றும் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் சரின்னா அதில் பண்ணிடலான்ட்டார். ஓகே. அதுக்கப்புறம் சும்மா ஃபார்மலுக்காக ஒரு கதை கேட்டிருக்காங்களே தவிர முழுக்க முழுக்க அது ரஜினியினுடைய பொறுப்பு. அவர் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டு தான் ஃபைனலாக அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதை அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிறதா அவர் நம்புகிறாரு. ஓகே. ஆனால் உள்ளபடியே அது எக்ஸ்ட்ரானரியாக வரும்னு நம்மளாம் ஏன் நம்புகிறோம்னா, அந்த 3.5 நிமிஷம் கிளிம்ஸ்லேயே அவ்வளோ வசதி அசத்தி விட்டார். நீங்கள் எனக்கு தெரிந்து ஒரு கிளிம்ஸு 100% பாசிட்டிவாக வந்தது இது மட்டும்தான். நீங்கள் எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வரும், இது சரியில்லை, அது நல்லா இல்லைன்ட்டு. அப்படிலாம் வரவே இல்லை. 100% பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது படமும் அப்படி இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.